நம்ம பதினொன்று அது திருக்குறளை பார்க்கலாமா? அடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. ஒரு காலத்தில் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு அமைதியான நாட்டில் ராஜாவர்மன் என்ற பொன்னானதும் ஞானமிக்க அரசர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரின் நன்னடத்தையால் மக்கள் அவரை மிகவும் நேசித்தனர். ஒரு பொழுதில் நாட்டின் 2 கிராமங்களில் நீரை பற்றிய பிரச்சனை உருவானது. அந்த 2 கிராமங்களுக்கும் பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டதால் தண்ணீர் குறைவாக கிடைத்தது. மற்ற கிராமத்தின் அரசர் ராஜாவர்மனின் போல நல்லவராக இல்லை. அவர் தன்னுடைய கிராமத்திற்கு மட்டுமே தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டவராகி அவருடைய கிராமத்திற்கே அதிக தண்ணீர் எடுத்து வைத்துக் கொண்டார். இதனால் ராஜாவர்மனின் கிராமத்திற்கு மிகக் குறைவாகவே தண்ணீர் கிடைத்தது. இந்த செய்தியை கேட்டதும் ராஜாவர்மன் கோபப்படாமலும் அதேபோல கெட்டவராகவும் இல்லை. அதற்கு பதிலாக அவர் தன்னுடைய ஞானிகள் மந்திரிகளுடன் சேர்ந்து சிந்தித்தார். மற்றவர்கள் நல்லவராக இல்லாவிட்டாலும் நல்ல மனம் கொண்டவராக இருந்து பிரச்சனைகளை சரியாக தீர்க்க வேண்டும் என்று ராஜாவர்மன் நம்பினார். நேரம் கழித்து கேள்விப்பட்ட பிறகு ராஜாவர்மன் ஒரு சான்று மனத்துடன் அதிரடி யோசனைக்கு வந்தார். நம்முடைய நாட்டில் சிறிய அணைகளை பண்ணலாமே என்று கூறினார். இந்த அணைகள் மழைக்காலத்தில் தண்ணீரை சேமிக்க உதவுமாதலால் கடலுக்கே விரட்டிவிடும் தண்ணீர் வீணாகாது. மந்திரிகள் ராஜாவர்மனின் ஞானத்தை அறிந்து ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் அணைகளை வேகமாக கட்ட ஆரம்பித்தனர். மேலும் நாட்டு முழுவதும் பல சிறிய அணைகள் மழை பெய்த போதெல்லாம் தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்ள ஆரம்பித்தன. அடுத்த மழைக்காலம் வந்ததும் அந்த அணைகள் தண்ணீரால் நிரம்பிவிட்டன. ஏற்கனவே உள்ள தண்ணீர் எல்லோருக்கும் போதுமானதாக இருந்தது. மாறாக கெட்டவராக இருந்த மற்ற கிராமத்தின் அரசர் ராஜாவர்மனின் நாட்டில் சேமிக்கப்பட்டுள்ள அளவான தண்ணீரை பார்த்து தன்னுடைய செயலுக்கு வெட்கம் கொள்ளும்படி இருந்தார். கஞ்சத்தனமாகவும் கெட்டவராகவும் இருப்பது யாருக்கும் உதவவில்லை என்பதையும் உணர்ந்தார். சேமித்த தண்ணீர் போதுமான அளவில் இருந்ததால் 2 கிராமங்களும் மகிழ்ச்சியாக இருந்தன. மேலும் மக்கள் கொண்டாடினர். மற்ற கிராமத்தின் அரசரும் ராஜாவர்மனிடம் மன்னிப்பு கேட்டார். அவர்களும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். அந்த நாள் முதல் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். எளியவராகவும் நல்லவராகவும் ஞானமிக்கவராகவும் இருப்பது கஷ்டங்களில் கூட பெரிய பிரச்சனைகளை தீர்த்து அனைவரையும் சந்தோஷமாக்கும். இதனால் ராஜாவர்மனின் நாடு அனைவருக்கும் போதுமான தண்ணீருடன் அமைதியாக வாழ்ந்தது. மேலும் மக்கள் அவரை அவரின் நல்லுணர்வுக்காகவும் ஞானத்திற்காகவும் மேலும் நேசித்தார்கள். இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் கெட்டு போயிடும். இல்லாமல் நொந்த பொண்ணவங்களுக்கும் அவ்வளோதான். அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.